ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம மேத் புத்த கிளாஸில் பாலினாமியல்ஸ் டாபிக் வந்து கண்டினியூ பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி இருந்த வீடியோவில் நம்ம வந்து பாலினாமியல்ஸ் பற்றி பேசிக் டெஃபினிஷன் பேசிக் கான்செப்ட் பற்றி புரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோவில் நான் என்ன பண்ண போகிறேன்னா 9th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கிற எக்ஸசைஸில் இருக்கிற கொஸ்டின்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஒன் பை ஒன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்றது வந்து பார்க்கலாம். என்ன சொல்லியிருக்காங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் எக்ஸ்பிரஷன்ஸ் ஆர் பாலினாமியல்ஸ் இஃப் நாட் கிவ் ரீசன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 6 டிஃப்ரெண்ட் அல்ஜிபிரிக் எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒன்று வந்துட்டு பாலினாமியலா இல்லையா, எஸ் ஆர் நோ கண்டுபிடிங்க. அப்படி இல்லை பாலினாமியல்னா எதுக்கு வந்துட்டு இல்லை அப்படின்றது வந்து ரீசன் கொடுங்க அப்படின்றாங்க. இது பார்க்க முன்னாடி நான் ரெண்டு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் சொல்லிடுறேன். ஒரு பாலினாமியலுக்கு வந்து எப்பவுமே வந்துட்டு அந்த வேரியபிளோட பவர் இருக்குது இல்லைங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி 5y². ஸோ இந்த வேரியபிளோட பவர் வந்து நமக்கு தெரியும், இதுதான் வந்து 2 தான் வந்து இதோட டிகிரி அப்படின்னு. அது வந்து எப்பவுமே வந்து நெகட்டிவாக வந்து இருக்கக்கூடாது. பவர் வந்து ஆல்வேஸ் பாசிட்டிவாக இருக்கணும். ஸோ இது வந்து 5y² வந்துட்டு பவர் வந்துட்டு 2. ஸோ அது வந்து +2. ஸோ டிகிரி வந்து 2ன்னு இருக்குது. இப்படி இருக்கலாம், பட் மைனஸில் இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி y⁻², x⁻−1 இல்லை -6 அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்படி இருக்கக்கூடாது. ஸோ இப்படி இருந்ததுன்னா இது வந்து பாலினாமியல் கிடையாது கண்டிப்பாக. இதே வந்து நம்ம வேறு மாதிரி கூட போடுவாங்க. இந்த மாதிரி 1/x⁶ அப்படின்னு போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். இதுவும் வந்து x⁻−6ம் சேம் தான். இந்த கீழே இருக்கிற டினாமினேட்டர் வந்து நம்ம நியூமினேட்டர் எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்படின்னா அந்த பவர் என்ன இருக்குதோ ப்ளஸ்ஸாக இருந்ததுன்னா மேலே கொண்டு வந்தோன்னா மைனஸ் ஆயிரும். இல்லை அதுவே வந்து இங்கே x⁻−6ன்னு இருந்ததுன்னா இதை வந்துட்டு நம்ம வந்துட்டு டினாமினேட்டர் மேலே கொண்டு வந்தோம்னா இது வந்து x⁻6ன்னு ஆயிரும். ஸோ அந்த வரிசையில் இந்த மாதிரி பவர் வந்து நெகட்டிவாக இருந்தது அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக பாலினாமியலாக இருக்க முடியாது. இது வந்து ஃபர்ஸ்ட் ரூல். ரெண்டாவது ரூல் வந்து என்னது அப்படின்னா அந்த வேரியபிளோட பவர் இருக்கு இல்லைங்களா, அது வந்து ஃப்ராக்ஷனாக இருக்கக்கூடாது. ஃப்ராக்ஷனாக நம்மளுக்கு தெரியும், இந்த மாதிரி 1/2 3/4 இதுதான் வந்து ஃப்ராக்ஷன். இந்த மாதிரி 2 3 5 போடுறது இது வந்து ஃப்ராக்ஷன் நம்பர் கிடையாது. இது வந்து ஜஸ்ட் ஒரு அப்சல்யூட் நம்பர். இந்த மாதிரி போடுறது வந்து ஃப்ராக்ஷன். ஸோ ஒரு வேரியபிளோட பவர், அதாவது இந்த மாதிரி y⁻1/2 அப்படின்னு இருந்தது அப்படின்னா இதோட டிகிரி வந்து ஃப்ராக்ஷனில் இருக்குது. அப்போ இதுவும் வந்து பாலினாமியல் கிடையாது. அதே மாதிரி இப்போ இந்த புரிஞ்சுக்கணும், இந்த y⁻1/2 வந்து நம்ம வேறு மாதிரி கூட எழுதலாம், √y அப்படின்னு எழுதலாம். ஸோ இது இப்படி இருந்தால் கூட வந்துட்டு நம்மளுக்கு தெரியும் என்னது அப்படின்னா இது வந்து y⁻1/2. ஸோ இந்த மாதிரி ஒரு டேர்மில் இந்த மாதிரி ஒரு வேரியபிள் இருந்தது அப்படின்னா √, இருந்ததுனாலே நம்ம வந்து கண்ணை மூடி சொல்லிடலாம் கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் இல்லை எக்ஸ்பிரஷன் வந்து பாலினாமியல் கிடையாது அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1/x² + 3x-4. இப்போ இதை பார்த்தோம் அப்படின்னா இது என்ன இருக்குது, கீழே வந்து x²ன்னு இருக்குது. இப்போ இந்த கீழே இருக்கிற x² நான் மேலே கொண்டு வந்தேன் அப்படின்னா இது வந்து x⁻−2 ஆயிரும். x⁻−2 + 3x-4. ஸோ இப்போ தான் நம்ம வந்து பார்த்தோம் ஒரு எக்ஸ்பிரஷனில் ஒரு வேரியபிளோட பவர் வந்துட்டு நெகட்டிவாக இருந்தது, இங்கே -2 இருக்குது. அப்படி இருந்ததுன்னா அது வந்து பாலினாமியல் கிடையாது. ஸோ இந்த ஆன்சர் வந்து நாட் அ பாலினாமியல். ஓகேங்களா. ரீசன் எதுக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நான் சொன்ன ரீசன் தான், அந்த பவர் வந்துட்டு வேரியபிளோட டிகிரி இல்லை பவர் வந்துட்டு நெகட்டிவ்ல இருக்குது. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இது வந்து என்ன சொல்லுதுன்னா x² × x-1 அந்த ப்ராக்கெட்டை வந்து மல்டிப்ளை பண்ணுறாங்க. இப்போ இது வந்து நான் மல்டிப்ளை பண்ணிட்டேன் அப்படின்னா x² வந்து x-ஆல் மல்டிப்ளை பண்ணனா x⁻3 ஆயிரும். அப்புறம் மைனஸ் வருது, இங்கே மைனஸ் இருக்குது. அப்புறம் x² × 1 அப்படின்னு பண்ணனா x²ன்னு வரும். இப்போ இதில் பார்க்கலாம் இதோட பவர் வந்துட்டு பாசிட்டிவ்ல இருக்குது ரெண்டுமே, மற்றும் ஃப்ராக்ஷனாக இல்லை 3 2 அப்படின்னு தான் இருக்குது. ஸோ இது வந்து கண்டிப்பாக பாலினாமியல். எஸ், இது வந்து பாலினாமியல். தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 1/x ப்ராக்கெட்டில் x + 5 அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ப்ராக்கெட்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் அதை வந்து சால்வ் பண்ணும், அதுக்கப்புறம் வந்து அந்த எக்ஸ்பிரஷன் வந்து நம்ம வந்து டிசைட் பண்ணும் அது வந்து பாலினாமியலா இல்லை அப்படின்னு. ஸோ ப்ராக்கெட்ஸ் வந்து ரிமூவ் பண்ணதுக்கு நம்ம வந்து ஒன்றா மல்டிப்ளை பண்ணலாம் இப்படி. ஸோ 1/x × x கரெக்டுங்களா, ப்ளஸ் 1/x × 5. ஸோ ஆன்சர் வந்து இங்கே வந்து x கேன்சல் ஆகுது. ஸோ இங்கே வந்து 1 ப்ளஸ் இங்கே வந்து 5/x இருக்குது. ஸோ இந்த 5/x / x இருக்குன்னா நான் வந்து இந்த எக்ஸை வந்து மேலே கொண்டாந்தால் எப்படி கொண்டாடலாம், இது வந்து 5 × x⁻−1 அப்படின்னு எடுத்துகிட்டு வரலாம். இது வந்து x⁻1 தான் எக்ஸ்ன்னு இருக்குது. ஸோ இது வந்து நான் நியூமரேட்டருக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்னா இங்கே மேலே -1 இருக்குது. ஸோ மைனஸ் இருக்கிறனால இது வந்து கண்டிப்பாக வந்து பாலினாமியல் கிடையாது. கரெக்டுங்களா, ஏன்னா வந்து பவர் வந்து நெகட்டிவ்ல இருக்குது. ஸோ இட்ஸ் நாட் அ பாலினாமியல். அடுத்ததாக ஃபோர்த்து சம் பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட் எடுத்தோன்னே நீங்கள் வந்து மைனஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நாட் அ பாலினாமியல்னு சொல்லக்கூடாது. டினாமினேட்டரில் இருக்குது. ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு நியூமினேட்டர் எப்பவுமே கொண்டு வாங்க. ஸோ கீழே இருக்கிற x⁻−2 வந்து நான் மேலே கொண்டு வந்தேன் அப்படின்னா அந்த -2 வந்து +2 ஆயிரும். கரெக்டுங்களா, x⁻+2. நம்ம வந்து அந்த ப்ளஸ் போட்டு காமிக்கணும்னு அவசியம் இல்லை. பட் டெக்னிக்கலி டினாமினேட்டர் வந்து நியூமினேட்டர் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அந்த கொடுத்துருக்கிற சைன் வந்து நெகட்டிவாக இருந்ததுன்னா பாசிட்டிவ் ஆயிரும், பாசிட்டிவாக இருந்ததுன்னா நெகட்டிவ் ஆயிரும். இங்கே வந்துட்டு பாசிட்டிவ் இருந்தது x⁻1, அதனால இங்கே மேலே கொண்டு வந்ததுனால நெகட்டிவ் ஆயிடுச்சு. இங்கே வந்து நெகட்டிவாக இருக்குது. ஸோ மேலே கொண்டு வந்ததுனால பாசிட்டிவ் ஆகிடுச்சு. ஸோ x² +
அதே மாதிரி இங்கே கீழே நெகட்டிவ் இருக்குது. ஸோ எக்ஸ் டு த பவர் -1 நான் மேலே கொண்டு வந்தேன்னா எக்ஸ் டு த பவர் +1 ஆகிடும். அப்புறம் +7. இப்போ இதுலேயும் வந்து பார்க்கலாம், இந்த எக்ஸ்பிரஷனில் வேரியபிள்ஸோட பவர் வந்துட்டு பாசிட்டிவாக இருக்குது மற்றும் ஃப்ராக்ஷனாக இல்லை. ஸோ எஸ், திஸ் இஸ் அ பாலினாமியல் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து 5th ஈக்குவேஷன் பார்க்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வேரியபிளோட பவர் வந்துட்டு பாசிட்டிவாக இருக்குது. இங்கே எக்ஸ், இங்கே 1 இருக்குது. அது கூட இருக்கிற கோஎஃபிஷியன்ட் வந்துட்டு ஸ்கொயர் ரூட்டாக இருக்குது. அதாவது இது வந்து 5 to the power 1/2 அப்படின்னு போட்டு எக்ஸ் ஸ்கொயர்னு போடலாம். ப்ளஸ் 3 to the power 1/2 இன்டூ எக்ஸ் அப்படின்னு போடலாம். ப்ளஸ் 2 to the power 1/2. நம்ம வந்து எப்போவுமே வந்துட்டு அந்த வேரியபிளோட பவர் தான் பார்க்கணும். இந்த எக்ஸில் தான் வந்து நம்ம வந்து பார்க்கணும். ஸோ கொடுத்துருக்கிற சம்மில் எக்ஸ் வந்துட்டு பவர் 2 பவர் 1 இருக்குது. ஸோ நெகட்டிவாக இல்லை, ஃப்ராக்ஷனாக இல்லை. அதோட கோஎஃபிஷியன்ட் வந்து நெகட்டிவாக இருக்கலாம், இல்லை ஃப்ராக்ஷனாக இருக்கலாம், அது நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. மெயினாக வந்து நம்ம வந்து வேரியபிளோட பவர் மட்டும் தான் பார்க்கணும். ஸோ இதில் வந்துட்டு வேரியபிளோட பவர் வந்துட்டு ரெண்டுமே வந்து பாசிட்டிவாக இருக்குது மற்றும் ஃப்ராக்ஷனாக இல்லை. ஸோ இதுவும் வந்து எஸ் அப்படின்னு சொல்லலாம். இட்ஸ் அ பாலினாமியல் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக வந்துட்டு 6th சம் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி இந்த ஸ்கொயர் ரூட் பக்கத்தில் 3 அப்படின்னு போட்டிருக்கு அப்படின்னா அது வந்து என்னன்னு போடலாம் அப்படின்னா இது போட்டுற எம் ஸ்கொயர், இது வந்து மைனஸ், இதை வந்து எம் டு த பவர் 1/3 அப்படின்னு போடலாம். வெறுமா இந்த மாதிரி ஸ்கொயர் போட்டு எம்னு போட்டால் இது வந்து டிஃபால்ட்டாக 2ன்னு சொல்லலாம். ஆக்சுவலாக நம்ம வந்து போட்டு காமிக்க மாட்டோம், ஸ்கொயர் ரூட் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து எம் டு த பவர் 1/2ன்னு போடலாம். ஆனால் இதே இந்த மாதிரி சிம்பிள் போட்டு 3ன்னு போட்டோம்னா அது வந்து ஸ்கொயர் ரூட் கிடையாது, அது வந்து கியூபிக் ரூட் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து எம் டு த பவர் 1/3ன்னு போடலாம். ஸோ இது வந்து எம் டு த பவர் 1/3 ஆகுது, ப்ளஸ் 7m. இப்போ இந்த எக்ஸ்பிரஷனில் பார்த்தோம்னா இங்கே இருக்கிறது வந்து பவர் 2ன்னு இருக்குது. ஸோ இது வந்து நெகட்டிவாகவும் இல்லை, ஃப்ராக்ஷனாகவும் இல்லை, விச் இஸ் ஃபைன். ஆனால் இதில் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து பாசிட்டிவாக இருக்குது, பட் ஃப்ராக்ஷனாக இருக்குது. ஃப்ராக்ஷனாக இருந்தது அப்படின்னா நம்ம கண்ண சொல்லலாம் இது வந்து நாட் அ பாலினாமியல். ஸோ இது வந்து நாட் அ பாலினாமியல். ஓகே, இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் என்ன போட்டிருக்குன்னா, ரைட் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் அண்ட் எக்ஸ் இன் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் பாலினாமியல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இவங்க கொடுத்துருக்கிறது எல்லாமே வந்து பாலினாமியல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மற்றும் அதில் வந்து 2 வேரியபிள் இருக்குது அப்படின்றாங்க, எக்ஸ் ஸ்கொயர் அப்புறம் எக்ஸ் அப்படின்னு. இந்த மாதிரி ஆல்ஃபபெட் இருந்தால் வேரியபிள்ஸ் நமக்கு தெரியும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர்னு ஒரு வேரியபிள் எல்லா பாலினாமியலும் இருக்குது, மற்றும் எக்ஸுங்கிற ஒரு வேரியபிள் எல்லா பாலினாமியல்ஸும் இருக்குது. இந்த 2 வேரியபிள்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்னது அப்படின்னு வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ நம்ம பாலினாமியல்ஸோட இதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன். எப்போவுமே வந்து ஒரு டேர்மில் இந்த மாதிரி ஒரு நம்பர் பார்ட் ஒன்று இருக்கும், அப்புறம் ஒரு வேரியபிள் பார்ட் ஒன்று இருக்கும் அப்படின்னு சொன்னேன், கரெக்டுங்களா? இல்லைனா தனியாக வந்து ஒரு நம்பர் பார்ட்டு கூட இருக்கலாம் ஒரு டேர்மில். ஸோ எப்போவுமே இந்த மாதிரி வேரியபிள் கூட ஒரு நம்பர் பார்ட் இருந்தது அப்படின்னா இதுதான் வந்து எப்போவுமே கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ அந்த வரிசையில் நம்ம வந்து இந்த கொஸ்டின் வந்து சால்வ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு சம் வந்துட்டு ஈக்குவேஷன் வந்து 4 + 2/5 இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x. இப்போ இதோட எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் மற்றும் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இங்கே இருக்குது, இதுதான் வந்து வேரியபிள் பார்ட். அது கூட இருக்கிற நம்பர் பார்ட் என்னது, அது வந்து 2/5. ஸோ 2/5 தான் எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட். இப்போ ரொம்பவும் ஒரு முக்கியமான விஷயம் கோஎஃபிஷியன்ட்டில் என்னது அப்படின்னா, எப்போவுமே அந்த நம்பர் பார்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த சைன் இருக்குது இல்லைங்களா, பாசிட்டிவாக இல்லை நெகட்டிவாக, அதை வந்து நம்ம வந்து மறக்கவே கூடாது. எப்போவுமே நம்ம வந்து நிறைய பேருக்கு வந்து நேச்சுரலாகவே வந்து ப்ளஸ் அப்படின்னு இருந்ததுன்னா நம்ம வந்து கண்ண மூடி ப்ளஸ் போடாமல் இங்கே ப்ளஸ் 2/5 போடாமல் 2/5 போட்டுருவோம். ஏன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் ப்ளஸ் 2/5னா 2/5னா 2 ஒன்று தான் அப்படின்னு. பட் மைனஸ் சைன் இருக்கும் போது நம்ம வந்து அதை வந்து மறக்கக்கூடாது. ஸோ அந்த வரிசையில் இப்போ வந்து இங்கே எக்ஸ் இருக்குது, அதோட கோஎஃபிஷியன்ட் என்னது, ஸோ எக்ஸ் பார்ட் இங்கே இருக்குது வேரியபிள் பார்ட், அதோட நம்பர் பார்ட் என்னது 3. பட் அது வந்து வெறும் 3 கிடையாது, -3. இந்த மைனஸ் சிம்பிளை வந்து எப்பவுமே வந்து நம்ம வந்து மறக்கக்கூடாது. ஸோ எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் வந்து -3. அடுத்த சம் பார்க்கலாம். இப்போது எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் வந்து எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இதோட கோஎஃபிஷியன்ட் என்னது, -2. ஸோ இந்த மைனஸ் வந்து எப்பவுமே மறக்கக்கூடாது. -2 எக்ஸ் ஸ்கொயரோடது. எக்ஸ் கியூப் நம்மளுக்கு தேவையில்லை, ஏன்னா கொஸ்டனில் வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸ் ஸ்கொயர் இல்லை எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் மட்டும் கண்டுபிடிக்கணும்னு சொன்னாங்க. ஸோ எக்ஸ் கியூப் வந்து நம்ம ஃப்ரீ அவுட்லாம். அடுத்ததாக வந்து எக்ஸ் இருக்குது, அதோட கோஎஃபிஷியன்ட் என்னது, திரும்ப பக்கத்தில் இருக்கிற நம்பர் பார்ட் வந்து √7, பக்கத்தில் ஒரு மைனஸ் சைன் இருக்குது. ஸோ -√7. அடுத்ததாக வந்து மூணாவதாக இந்த பாலினாமியலுக்கு எக்ஸ் ஸ்கொயர் ஓட கோஎஃபிஷியன்ட் என்னது, ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இங்கே இருக்குது, அதோட நம்பர் பார்ட் வந்து π, பக்கத்தில் ப்ளஸ் இல்லை, போடணும்னு அவசியம் இல்லை, பட் பக்கத்தில் ப்ளஸ் இருக்குன்னு அர்த்தம். ஸோ நம்ம வந்து எழுதும் போது காட்டணும்னு அவசியம் இல்லை. ஸோ எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் வந்து π. அதே வரிசையில் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்னது, மைனஸ் சைன் இருக்குது. ஸோ மைனஸ் நம்ம நம்பர் வந்துட்டு இங்கே வந்து 1 இன்டூ எக்ஸ். ஸோ எக்ஸை மைனஸ் எக்ஸை வந்து நம்ம வந்து -1 இன்டூ எக்ஸ் அப்படின்னு கூட போடலாம், கரெக்டுங்களா? ஏன்னா 1 இன்டூ எக்ஸ் வந்து எக்ஸ் தான். ஸோ வெறும் வேரியபிள் இருந்தது அப்படின்னா அது பக்கத்தில் இருக்கிற கோஎஃபிஷியன்ட் வந்துட்டு 1 இதோட ஆன்சரு. பக்கத்தில் மைனஸ் சைனும் இருக்குது இங்கே. ஸோ -1 வந்துட்டு எக்ஸோட கோஎஃபிஷியன்ட். அடுத்ததாக நாலாவதா, இப்போது இதில் வந்து எக்ஸ் ஸ்கொயர் பார்ட் இங்கே இருக்குது, அதோட கோஎஃபிஷியன்ட் வந்து √3. மைனஸ் சைன் இல்லை, ஸோ நம்ம வந்து போட்டுடலாம் √3 அப்படின்னு. அடுத்ததாக எக்ஸோட நம்பர் பார்ட் வந்து √2,
ப்ளஸ் சைன் தான் இருக்குது. ஸோ நம்ம வெறுமா ஸ்கொயர் ரூட் 2 போட்டுடலாம். கடைசியாக வந்து 5th கொஸ்டின் வந்து இந்த கொஸ்டினில் எக்ஸ் ஸ்கொயர் இங்கே இருக்குது. ஸோ வெறும் எக்ஸ் ஸ்கொயர்னால் அதோட நம்பர் பார்ட் வந்து 1 நமக்கு தெரியும். ஏன்னா 1 × x வந்து எக்ஸு. மைனஸ் இல்லை, ஸோ வெறும் ப்ளஸ் தான். ஸோ +1 வந்து நம்ம வந்து வெறும் 1 அப்படின்னு காட்டலாம். அடுத்ததாக எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் வந்து -7/2. மைனஸ் சைன் இருக்குது, நம்பர் பார்ட் வந்து 7/2. ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்து -7/2. ஸோ இதுதான் வந்து இந்த கொஸ்டினோட ஆன்சர்ஸ். இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் என்னது அப்படின்னா, ஃபைண்ட் த டிகிரி ஆஃப் த பாலினாமியல்ஸ். ஸோ 5 பாலினாமியல் ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. இதோட டிகிரி ஒரு பாலினாமியலோட டிகிரி என்னது அப்படின்னு வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ அதே வரிசையில் நம்ம போன வீடியோவில் பார்த்த மாதிரி டிகிரி அப்படின்னா என்னது அப்படின்னா, ஒரு பாலினாமியலில் இருக்கிற வேரியபிள்ஸில் எந்த வேரியபிளோட ஹையஸ்ட் நம்பர் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஹையஸ்ட் பவர், அதுதான் வந்து அந்த பாலினாமியலோட டிகிரி அப்படின்னு வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டோம். ஹையஸ்ட் பவர். அந்த வரிசையில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னது அப்படின்னா, ஸோ இந்த ஈக்குவேஷனில் ஒரே ஒரு வேரியபிள் இருக்குது ஒய். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு வேரியபிள் ஒய்யோட பவர் வந்து 2, இன்னொரு வேரியபிள் ஒய்யோட பவர் வந்து 7. ஸோ ஹையஸ்ட் நம்பர் வந்து 7. ஸோ இதோட டிகிரி வந்துட்டு ஃபஸ்ட்டு கொஸ்டினோட ஆன்சர் வந்து 7. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இப்போது சில டைமில் வந்து சம் வந்து இந்த மாதிரி டிவிஷன் மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம வந்து கண்ணு மூடி இந்த மாதிரி x⁴ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதோட ஆன்சர் வந்து 6ன்னு போடக்கூடாது. ஏன்னா வந்துட்டு சிம்பிளிஃபை பண்ண முடியுதான்னு பார்க்கணும். ஓகேங்களா? நம்ம வந்து சிம்பிளிஃபிகேஷன் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் பார்த்துருக்கோம், படிச்சிருப்பீங்க நீங்கள் 7th 8th ஸ்டாண்டர்ட்லலாம். அந்த வரிசையில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணி ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க முடியுதான்னு பார்க்கணும். ஸோ இப்போ நீங்கள் வந்து யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, கீழே வந்து x² இருக்குது, மேலே வந்து இந்த மாதிரி x³ x⁴ x⁴ இருக்குது. நம்ம வந்துட்டு இந்த மூணுத்துலேயும் மேலே இருக்கிற 3 xலையும் வந்துட்டு x² வந்து நம்ம வந்து தனியாக எடுத்துட்டோம் அப்படின்னா, இங்கே கீழே இருக்கிற x² வந்து நம்ம வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். கரெக்டுங்களா? அதாவது இப்போ மேலே வந்து நான் வந்து x² வந்து வெளியே எடுத்துட்டேன் அப்படின்னா, இப்போ ப்ராக்கெட் போட்டு உள்ளே வந்து என்ன இருக்கும்? ஸோ x³ இருக்குது, அதில் வந்து x² வந்து எடுத்துட்டோம். இப்போ மீதி வந்து என்ன இருக்கும்? x⁴1. கரெக்டுங்களா? அப்போ தான் வந்து x² × x⁴1 அப்படின்னு பண்ணோம்னா 2 + 1 3 ஆயிரும். ஸோ நம்ம x⁴1 வந்து எக்ஸ்னு போட்டுடலாம். அப்புறம் மைனஸ் சைன் போட்டு, இப்போ இங்கே வந்து x⁴4 இருக்குது, அதுலேருந்து x² வந்து வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா மீதி அந்த x⁴4ல் என்ன இருக்கும்? x⁴2 இருக்கும். கரெக்டுங்களா? அப்போ தான் வந்து x² × x² பண்ணோன்னா x⁴4 அப்படின்னு வரும். அப்புறம் ப்ளஸ் 6 அப்படியே இருக்கட்டும், ஏன்னா 6 நம்ம வெளியே எடுக்கல. இப்போது x⁴6ல் x² வெளியே எடுத்துட்டோம், அப்போ மீதி எவ்வளோ இருக்கும்? x⁴4. அப்போ தான் வந்து x⁴2 × x⁴4 அப்படின்னு பண்ணோன்னா x⁴6ன்னு வரும். இப்போ இந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா கீழே வந்து x² இருக்குது. இப்போ நீங்கள் வந்து பார்க்கலாம், இந்த மாதிரி நம்ம வந்து கேன்சல் பண்ணிடலாம். கரெக்டுங்களா? ஸோ சில சம் வந்து நம்ம வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கணும். வேறு வழியில் யோசித்து சிம்பிளிஃபை பண்ண முடியுதான்னு பார்க்கணும். ஸோ சிம்பிளிஃபை பண்ண முடிஞ்சனால நம்ம வந்து x² வந்து வெளியே எடுத்தாச்சு. இப்போ மீதி இருக்கிற ஈக்குவேஷன் என்னது? x - x² + 6x⁴. இப்போ இங்கே வந்து நம்ம வந்து சொல்லலாம், வேரியபிள் x இருக்குது, x² இருக்குது, x⁴4 இருக்குது. ஸோ ஹையஸ்ட் டிகிரி வந்து 4. கரெக்டுங்களா? எக்ஸோட ஹையஸ்ட் பவர் வந்து 4. அப்போது இதோட ஆன்சர் வந்துட்டு 4 அப்படின்னு சொல்லலாம். டிகிரி ஆஃப் திஸ் பாலினாமியல் இஸ் 4 அப்படின்னு சொல்லலாம். தேர்ட் சம் வந்து பார்க்கலாம், x⁴3 × x⁴2 + x. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நம்ம வந்து அவசரப்பட்டு இது வந்து நம்ம வந்து சொல்லக்கூடாது, இது வந்து 3ன்னு இருக்குது, ஏன்னா வந்துட்டு 3 தான் ஹையஸ்ட் பவர் அப்படின்னு. ஒரு டேர்மும் வந்துட்டு ஒரு டேர்முக்கு நடுவில் ஒரு ப்ளஸ் இல்லை மைனஸ் சைன் இருக்கணும். இந்த மல்டிப்ளிகேஷன் சைன் இருந்தது இல்லை டிவிஷன் சைன் இருந்தது அப்படின்னா அதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து சால்வ் பண்ணணும். இப்படி யோசிச்சுக்கோங்க. ஸோ இந்த கொஸ்டினில் வந்து டிவிஷன் சைன் இருந்தது, ஸோ அதை வந்து சால்வ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். சால்வ் பண்ண முடிஞ்சனால தான் நம்ம வந்து 4ன்னு கண்டுபிடிச்சோம். அதே மாதிரி இந்த கொஸ்டினில் ப்ராக்கெட்ஸ் இருக்குது. ப்ராக்கெட்ஸ்னால் நம்மளுக்கு தெரியும் அது வந்து மல்டிப்ளிகேஷனுக்கு சமம் அப்படின்னு. ஸோ அந்த வந்து சால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து x⁴3 × x⁴2 அப்படின்னு போடலாம், ப்ளஸ் இந்த x⁴3 × x. கரெக்டுங்களா? x⁴3 × x. இப்போ இது வந்து என்ன ஆயிரும்? x⁴3 × x⁴2 வந்து x⁴3 + 2 ப்ளஸ் x⁴3 × x⁴1 தான் x. ஸோ x⁴3 + 1. ஸோ இது வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா x⁴5 + x⁴4. ஸோ இது வந்துட்டு இப்போது சிம்பிளிஃபைட் பாலினாமியல் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து கிளியராக சொல்லலாம், இந்த ரெண்டு எக்ஸ் வேரியபிளில் 5 தான் வந்து ஹையஸ்ட் பவர். ஸோ இந்த பாலினாமியலோட டிகிரி வந்து 5 அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ 5 தான் வந்து ஆன்சர். அடுத்ததாக வந்து 4th கொஸ்டின் என்னது அப்படின்னா, ஸோ இந்த ஈக்குவேஷனில் நம்ம வந்து கிளியராக பார்க்கலாம், சிம்பிளிஃபைடாக தான் இருக்குது, எதுவும் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் இல்லை. மற்றும் இந்த எக்ஸ் வேரியபிளில் ஹையஸ்ட் பவர் வந்து 6 அப்படின்னு சொல்லலாம். ஸோ 2 4 6ல் வந்து 6 தான் வந்து ஹையஸ்ட்டு. ஸோ இந்த பாலினாமியலோட டிகிரி வந்து ஆன்சர் வந்து 6. அடுத்ததாக லாஸ்ட்டாக 5th கொஸ்டின் வந்து, இப்போ இந்த ஈக்குவேஷனில் பார்த்தோம் அப்படின்னா டிவிஷன் இருக்குது, பட் டிவிஷனில் வந்துட்டு நம்பர்ஸ் தான் இருக்குது, எதுவும் வந்துட்டு வேரியபிள்ஸ் இல்லை. கீழே வந்துட்டு √3 7 தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து எதுவும் சிம்பிளிஃபை பண்ணணும்னு அவசியம் இல்லை. டேரெக்டாக நம்ம வந்து வேரியபிள்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த பியில் வந்துட்டு ஹையஸ்ட் வந்து பவர் வந்து 4 தான். ஸோ 3 2 அப்புறம் 4 இருக்குது. ஸோ ஹையஸ்ட் நம்பர் 4னால
இந்த பாலினாமியலோட ஆன்சர் வந்துட்டு டிகிரி வந்துட்டு 4. அடுத்ததாக லாஸ்ட்டாக இன்னொரு கொஸ்டின் இருக்குது. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரீரைட் த ஃபாலோயிங் பாலினாமியல் இன் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கொடுத்துருக்கிற பாலினாமியல் நாலுமே வந்து பாலினாமியல்னு சொல்லிட்டாங்க. அது வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் எழுதணும் அப்படின்றாங்க. ஸோ ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் வந்து 2 விதமாக எழுதலாம். ஒன்று வந்து அசெண்டிங் ஆர்டரில் எழுதலாம், அதாவது சின்னதுலேருந்து பெருசு போகிற மாதிரி. இன்னொன்று வந்துட்டு டிசெண்டிங் ஆர்டரில் எழுதலாம், அதாவது பெருசுலேருந்து சின்னது. ஸோ பெருசு சின்னதுன்னு நான் என்ன சொல்ல வரேன்னா டிகிரி வந்துட்டு அசெண்டிங் ஆர்டரில் டிகிரி வந்து ஸ்மால் டு ஹை போகும். டிசெண்டிங் ஆர்டரில் வந்துட்டு ஹையஸ்ட் டிகிரிலேருந்து லோவஸ்ட் டிகிரி வரைக்கும் போகணும். ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் என்ன போட்டிருக்கு பாலினாமியல் அப்படின்னா, ஸோ இதில் வந்து 4 டேர்ம் இருக்குது. எக்ஸ் ஒன்று இருக்குது, -9 இருக்குது, அப்புறம் இது ஒரு டேர்ம், இது எல்லாமே ஒரு டேர்ம். நம்மளுக்கு தெரியும் ஒன்றுத்துக்கும் வந்து ஒரு டிகிரி இருக்குது. நம்ம வந்து டிகிரி எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரியும். ஸோ அசெண்டிங் ஆர்டரில் என்ன போடணும் அப்படின்னா லோவஸ்ட் டிகிரிலேருந்து ஆரம்பித்து ஹையஸ்ட் டிகிரிக்கு போகணும். ஓகேங்களா? ஸோ இந்த ஈக்குவேஷனில் பார்த்தோம் அப்படின்னா நம்பர் கான்ஸ்டன்ட் தான் வந்துட்டு 0th டிகிரி. கரெக்டுங்களா? நம்மளுக்கு தெரியும் கான்ஸ்டண்ட்டாக இருந்தது அப்படின்னா அதோட டிகிரி வந்து 0 அப்படின்னு. ஸோ அதை வந்து எடுத்து ஃபஸ்ட்டில் போடணும். இப்போ ரொம்ப முக்கியம் என்னது அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிச்ச மாதிரியே வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் மூவ் பண்ணுறோம், ரீரைட் பண்ணுறோம் அப்படின்னா ப்ளஸ் சைன் மைனஸ் சைன் வந்து மறக்கவே கூடாது. ஸோ இங்கே வந்து 9 அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு 9 அப்படின்னு போடக்கூடாது. பக்கத்தில் இருக்கிற மைனஸையும் வந்து எடுத்துகிட்டு போகணும். ரொம்ப முக்கியம். ஸோ கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குதோ, கோஎஃபிஷியன்ட் இல்லை அப்படின்னா இதில் வந்து கோஎஃபிஷியன்ட் கிடையாது, ஏன்னா வெறும் கான்ஸ்டன்ட் தான். வெறும் கான்ஸ்டன்ட் இருக்குதோ இல்லை கோஎஃபிஷியன்ட் இருந்ததுனாலும் அதோட ப்ளஸ் இல்லை மைனஸ் சைன் வந்து மறக்காமல் எடுத்துகிட்டு போகணும். ஸோ இங்கே வந்து -9 வச்சு ஆரம்பிக்கணும். அடுத்ததாக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ் இருக்குது. ஸோ 0க்கு அப்புறம் 0th டிகிரிக்கு அப்புறம் ஃபஸ்ட் டிகிரி போடலாம். ஸோ ஃபஸ்ட் டிகிரி இருக்குது கண்டிப்பாக x⁻1. ஸோ அது பக்கத்தில் ப்ளஸ் இல்லை, ஆனால் நம்மளுக்கு தெரியும் ப்ளஸ் இல்லைனா கூட அதோட ஆன்சர் வந்து ப்ளஸ், பக்கத்தில் ப்ளஸ் இருக்குன்னு இருக்கும். ஸோ இங்கே வந்து ப்ளஸ் எக்ஸ் அப்படின்னு போடலாம். ஸோ ஃபஸ்ட் டிகிரி போட்டாச்சு. அடுத்தது செகண்ட் டிகிரி இருக்கான்னு பார்க்கணும். செகண்ட் டிகிரி இருக்குது ஈக்குவேஷனில். எல்லா வாட்டியும் எல்லா டிகிரி இருக்கணும்னு அவசியம் இல்லை, இதில் வந்து இருக்குது செகண்ட் டிகிரி. ஸோ செகண்ட் டிகிரி டேர்ம் வந்து என்னது +6x². ஸோ இது வந்து +6x⁻2. கடைசியாக தேர்ட் டிகிரி இருக்குது, இங்கே இருக்குது இந்த டேர்ம், தேர்ட் டிகிரி டேர்ம் இருக்குது. ஸோ அதோட தேர்ட் டிகிரி டேர்மோட ஆன்சர் என்னது +√7x⁻3. இப்போ இதே வந்து டிசெண்டிங் ஆர்டரில் போடணும்னா ஒன்றும் இல்லை, இதை இங்கே நம்ம கண்டுபிடிச்ச அசெண்டிங் ஆர்டர் இல்லைங்களா, இது வந்து ரிவர்ஸில் போடணும். திரும்பவும் வந்து ரொம்ப முக்கியமாக என்ன பண்ணணும்னா அந்த டேர்ம் வந்துட்டு அதோட ப்ளஸ் மைனஸை சேர்த்து நம்ம வந்துட்டு போடணும். ஸோ இங்கே வந்துட்டு ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து ஆரம்பித்தோம் அப்படின்னா √7x⁻3 இருக்குது, அதுதான் ஃபஸ்ட்டு டேர்மு. அடுத்ததாக வந்து +6x² இருக்குது. ஸோ +6x². அடுத்ததாக +x இருக்குது. ஸோ +x. கடைசியாக -9 இருக்குது. ஸோ -9. ஸோ இதுதான் வந்து டிசெண்டிங் ஆர்டர். இப்போ அடுத்த பாலினாமியல் பார்க்கலாம். செகண்ட் ஈக்குவேஷன் நான் இங்கே எழுதியிருக்கேன். இப்போ இந்த ஈக்குவேஷனில் வந்துட்டு நம்ம ஆஸ் யூஷுவல் ஃபஸ்ட் அசெண்டிங் ஆர்டர் ஆரம்பிக்கலாம், அதாவது சின்னதுலேருந்து பெரிய டிகிரிக்கு போகிறது. ஸோ ஃபஸ்ட்டு இங்கே வந்து கான்ஸ்டன்ட் இருக்கான்னு பார்க்கணும். நம்ம பார்க்கலாம் ஒரு கான்ஸ்டன்ட் கூட இல்லை, வெறும் நம்பர் வந்து எதுவுமே இல்லை. ஸோ அடுத்ததாக வந்து ஃபஸ்ட்டு டிகிரி வேரியபிள் இருக்கான்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு டிகிரி வேரியபிள்னால் அதோட பவர் வந்துட்டு 1 அப்படின்னு வரும். ஸோ இங்கே வந்து இருக்குது x⁻1, அதை வந்து எக்ஸ்னு போட்டிருக்கோம். ஸோ அது பக்கத்தில் இருக்கிற ப்ளஸையும் வந்து சேர்த்து ஆன்சர் வந்து நம்ம ஆரம்பிக்கலாம். ஆன்சர் வந்து ஆரம்பிக்கிறது வந்து +x வந்து ஆரம்பிச்சு அடுத்து செகண்ட் டிகிரி இருக்கான்னு பார்க்கணும். செகண்ட் டிகிரி இங்கே இருக்குது x². அது பக்கத்தில் இருக்கிற ப்ளஸ் மைனஸ் சைன் ப்ளஸ் நம்பர் பார்ட் இல்லை கோஎஃபிஷியன்ட்னு சொல்லுவோம், அது என்னது +√2. ஸோ அதை எடுத்து போட்டு +√2x². அடுத்ததாக தேர்ட் டிகிரி இருக்கா, கண்டிப்பாக இருக்குது, இங்கே இருக்குது. அது பக்கத்தில் இருக்கிற கோஎஃபிஷியன்ட் மற்றும் ப்ளஸ் ஆர் மைனஸ் சைன், அதாவது இங்கே -5 தேர்ட் டிகிரி வேரியபிள் x⁻3. அடுத்ததாக ஃபோர்த் டிகிரி இருக்கா, கண்டிப்பாக இருக்குது. ஸோ அதோட கோஎஃபிஷியன்ட் மற்றும் கோஎஃபிஷியன்டோட ப்ளஸ் மைனஸ் சைன் என்ன இருக்குது -7/2, அதான் வந்து கோஎஃபிஷியன்ட். ஸோ இதுதான் வந்துட்டு அசெண்டிங் ஆர்டர் இந்த பாலினாமியலோட ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். இப்போ டிசெண்டிங் ஆர்டர் வந்து நம்ம போட்டதே வந்து உல்டாவாக போடணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த டேர்ம் ஃபோர்த் டிகிரி வந்து ஃபஸ்ட்டு போடணும், அதாவது அந்த ப்ளஸ் மைனஸ் சைன் என்ன இருக்கோ அது ஃபஸ்ட்டு போட்டணும். கோஎஃபிஷியன்ட் போட்டு -7/2 கோஎஃபிஷியன்ட் x⁻4. ஃபோர்த் டிகிரி தான் வந்து ஹையஸ்ட்டு. ஸோ டிசெண்டிங் ஆர்டர்னால ஹையஸ்ட்லேருந்து ஆரம்பிச்சு அடுத்ததாக வந்துட்டு இங்கே இருக்கிற தேர்ட் டிகிரி -5x⁻3. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் எப்படி நம்ம வந்து ஈஸியாக போடலாம் அப்படின்னு. அடுத்ததாக என்ன இருக்கும் +√2 ப்ளஸ் மைனஸ் சைன் மறக்காமல் போடுறோம். கடைசியாக வந்து வெறும் எக்ஸ்னு இருக்குது, அதான் வந்து +xன்னு போடணும். ஸோ இதான் வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் இந்த செகண்ட் ஈக்குவேஷன். தேர்ட் ஈக்குவேஷன் பார்க்கலாம். ஸோ தேர்ட் பாலினாமியல் ஈக்குவேஷன் இங்கே இருக்குது. ஸோ அசெண்டிங் ஆர்டர் போடுறதுக்கு ஃபஸ்ட்டு 0th டிகிரி இருக்கான்னு பார்க்கணும். கான்ஸ்டன்ட் டேர்ம் இங்கே இருக்குது, -1 இருக்குது. ஸோ -1 ஆரம்பிச்சு அடுத்தது ஃபர்ஸ்ட் டிகிரி இருக்கா, இங்கே இருக்குது. ஸோ அது வந்து +4x. அடுத்தது செகண்ட் டிகிரி இருக்கா, இங்கே இருக்குது. அதோட கோஎஃபிஷியன்ட் ப்ளஸ் ஆர் மைனஸ் சைன். ஸோ -6/5 x⁻2. கடைசியாக தேர்ட் டிகிரி இருக்கா, இங்கே இருக்குது. ஸோ அது வந்து வெறும் 7x³ இருக்கனால +7 x⁻3 போகணும். ஸோ இது வந்து அசெண்டிங் ஆர்டர். இப்போ குயிக்காக டிசெண்டிங் ஆர்டர் வந்துட்டு இதே வந்து இப்போ ரிவர்ஸில் போகணும் இங்கே போட்டது. ஸோ ஃபஸ்ட் வந்துட்டு 7x³ போட்டுடலாம், ப்ளஸ் போடணும்னு அவசியம் இல்லை. அடுத்ததாக வந்துட்டு
தேர்ட் டிகிரி போட்டாச்சு. செகண்ட் டிகிரி வந்து -6/5 x to the power 2. அது ஃபர்ஸ்ட் டிகிரி வந்துட்டு +4x அண்ட் 0th டிகிரி வந்து -1. ஸோ இதை வந்து டிசைனிங் ஆர்டர். லாஸ்ட் ஈக்குவேஷன் பார்க்கலாம். இப்படி இருக்குது ஃபோர்த்து பாலினாமியல் ஈக்குவேஷன். ஸோ இதில் அசெண்டிங் ஆர்டர் வந்து 0th டிகிரிலேருந்து ஆரம்பிக்கணும். ஸோ 0th டிகிரி இருக்கா, இங்கே இருக்குது -11 இருக்குது. ஸோ -11லேருந்து ஆரம்பிச்சு அடுத்தது ஃபஸ்ட் டிகிரி இருக்கா, இங்கே இருக்குது y to the power 1 தான் yன்னு போட்டிருக்கோம். ஸோ -7/3 into y. அடுத்தது செகண்ட் டிகிரி இருக்கா, இங்கே இருக்குது ஸ்டார்டிங்கில். ஸோ வெறும் y² நம்ம வந்து +y² போடணும். தேர்ட் டிகிரி இங்கே இருக்குது, அது வந்து +5y/3. அடுத்தது ஃபோர்த் டிகிரி இருக்கா, இங்கே இருக்குது, அதான் லாஸ்ட். ஸோ +9y/4. ஸோ அசெண்டிங் ஆர்டர் போட்டாச்சு. டிசெண்டிங் ஆர்டர் இப்போ உங்களுக்கு புரியும். 9y/4 ரிவர்ஸில் போடலாம். +5/3 +y/2 -7/3y கடைசியாக -11. ஸோ நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து 4 இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ் போட்டாச்சு பாலினாமியல்ஸ் வச்சு. ஸோ முன்னாடி வீடியோவில் நம்ம வந்து கான்செப்ட்ஸ் கற்றுக்கிட்டோம். பாலினாமியல்ஸ் பற்றி, டேர்ம்ஸ் பற்றி, டிகிரி பற்றி. அந்த கான்செப்ட்ஸ் வச்சு நம்ம வந்து டீட்டெயில்டாக வந்து நம்மளோட மேத் புக்ஸில் இருக்கிற 4 எக்ஸசைஸும் வந்து ஒன்றா வந்து டீட்டெயிலாக சால்வ் பண்ணியாச்சு. ஸோ உங்களுக்கு வந்து புரியும் நான் நம்புகிறேன். இப்போ இது புரிஞ்சனால நம்ம வந்து அடுத்த வர டாபிக்ஸ், பாலினாமியல்ஸ் டாபிக்ஸ், அதாவது அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ், மற்ற வர காம்ப்ளெக்ஸ் டாபிக்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு வந்து இன்னும் ஈஸியாக புரியும். ஸோ நான் வந்து உங்களை வந்து அடுத்த வீடியோவில் வந்து நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு உதவியாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா மேத் புத்தா சேனலுக்கு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்பவும் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சஜஸ்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.